மீனு, நீ உன் இடத்துக்கு போ. எல்லாரும் முன்னாடியும் நான் தான் லீடர்னு சொல்லணும்னு நினைச்சேன்னா இப்ப டீச்சர் வேற எடுத்துக்கு போங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையா? டீச்சர்ட்ட சொல்லி பாப்போம். டீச்சர், நான் இங்க நிக்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்லாம் வரையில இந்த பிள்ளைங்க எல்லாம் பேசிட்டே இருக்குங்க, பாத்துக்கோங்க. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ இடத்துக்கு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்களா? சரி, என்ன பண்றது, போவோம். டீச்சர் வரலாமா? வாங்க வாங்க. ஸ்கூல்ல உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அடிக்கடி மீட்டிங் வைக்க தான் செய்கிறோம், நீங்கள் தான் வரமாட்டேங்கிறீங்க. அசோக், உங்க அம்மா? எனக்கு தெரியாதா எங்கள் அம்மான்ட்டு? பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை டீச்சர், நான் வீட்டில் சும்மா இல்லைல்ல, வேலைக்கு வேற போகிறேன். அதனால தான் என்னால் எதுக்குமே வர முடிய மாட்டேங்குது. பையன் எப்படி படிக்கிறான்? அவனுக்கு என்ன, சூப்பராக படிக்கிறானே. எல்லா அம்மாமாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காண்டி வர்றாங்க. நீங்கள் என்னன்னு பார்த்தா உங்கள் பையன் நல்லா படித்து ஸ்கூல் பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறது டீச்சர், வேலை முக்கியம்ல. வேலைக்கு போனால் தான் பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியும். அப்படி உள்ள சுச்சுவேஷனில் நான் ஸ்கூலுக்கு வேற வந்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் செஞ்சுட்டு என்னால் இருக்க முடியலை. இப்போ கூட அவங்ககிட்ட சொல்லி தான் செஞ்சேன், நான் எக்ஸாம் பேப்பரில் சைன் போர்டு தர்றேன், நீ டீச்சர்கிட்ட போய் கொடுடான்ட்டு. அவன் தான் ஒத்த காலில் நின்ட்டான், கேட்கவே மாட்டேன்ட்டு. அந்த பிள்ளைங்களுக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும் நம்ம அம்மா ஸ்கூலுக்கு வரணுன்ட்டு. எப்படி டீச்சர், முன்னாடி மாதிரியே தான் படிப்பு இருக்கா இல்லை இப்போ நல்லா படிக்கிறானா? அவன் எப்போவுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தானே. இதுவரை பூ மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தா, இந்த வாட்டி அசோக் வந்திருக்கான். ரெண்டு பேருக்குள்ள எப்போவுமே போட்டி நடந்துட்டே தான் இருக்கும். ஏன் பூ மாதிரி, நீ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வரலையோ? இல்ல ஆண்டி, இந்த வாட்டி அசோக் வந்துட்டான். ஓ, உனக்கு முந்திட்டா இல்ல? இருக்கட்டும், பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே. நானே எங்க அம்மா வருவாங்களா பூ மாதிரி சித்தி வருவாங்களான்ட்டு யோசனையில இருக்கேன். இதுல இதுங்க வேற என்ன செய்ய போறேனோ தெரியல. எக்ஸாம் பேப்பர்ல வேற எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப வேற ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவ்வளவு உண்மையை தெரிஞ்சிருமே. டீச்சர், பேப்பர் கொடுக்குறீங்களா? சைன் போட்டு போறேன். அசோக், பேப்பர் கொடு. சரிங்க டீச்சர். வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் பிள்ளைங்க அவ்வளோ நல்லா படிக்குதுங்க. வீட்டில் அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க படிக்க கூட மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே மாற்றி தான் அமையும் போல. இந்த பையன் பாவம் என்ன அழகாக படிக்கிறான், ஆனால் வசதி இல்லாமல் இருக்கு. மற்ற பிள்ளைங்க பார்க்கையில படிப்பு அவ்வளோவா வரவே மாட்டேங்குது. அதுகளுக்கு வசதி இருக்கு, ஆனால் படிப்பு இல்லை. என்ன பண்ணுறது? சரி டீச்சர், பையனை பார்த்துக்கோங்க. அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க. ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க, நான் செய்கிறேன். நீங்கள் கேட்டதே போதும் டீச்சர். எப்படியோ என்னோட வருமானத்தில் நான் பையனை நல்லபடியாக தான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். என் பொண்ணு இந்த கிளாஸில் தான் படிக்கிறா. இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாளா? இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறா. சரி வர்றேன் டீச்சர். அசோக்கோட அம்மாவை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருமையாக வந்துட்டு போகிறாங்கன்ட்டு. உங்கள் எல்லாரோட அம்மாவும் அந்த மாதிரி வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் தானே படிப்பில் கோட்டை விடுறீங்க. இனிமேலாச்சும் நல்லா படிங்க. அசோக் கிட்ட காசு இல்லை, ஆனால் படிப்பு இருக்கு. ஆனால் இந்த கிளாஸில் நிறைய பேர்கிட்ட நல்ல காசு இருக்கு, ஆனால் படிப்பு தான் இல்லை. ஏன் இல்லை? விளையாட்டுத்தனம் ரொம்ப இருக்கு, நினைச்சதை கேட்குற புத்தி ரொம்ப இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நல்லா படிக்கணும், சரியா? இவங்களும் ஒவ்வொரு வாட்டியும் அட்வைஸ் தான் பண்ணுறாங்க, நம்ம கேட்குற மாதிரியும் இல்லை. சரி, இன்னும் யாரோட அம்மாலாம் வரணும்? டீச்சர், எங்க சித்தி வரணும். டீச்சர், எங்க அப்பா. ஏன் உங்க அம்மா எங்க? அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வரமாட்டேன்ட்டாங்களா? ஏன்டா? நான் கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்திருக்கேன்ல, அதான். கொஞ்சமா கம்மியா எடுத்திருக்க? அங்க எங்கடா இருக்கு மார்க்கு? என்ன பண்றது, என்னதான் படிச்சாலும் என் மண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. இவெல்லாம் என்னதான் ஃபர்ஸ்ட் வர்றானே தெரிய மாட்டேங்குது. இவன் எப்படிதான் உட்காந்து படிக்கானே தெரியல, நம்ம கூட தான் இருக்கான். என்னதான் மார்க் எடுக்காங்களோ தெரியல. நம்ம கடைசி வரை இப்படியே படிக்காத முட்டாளாதான் இருப்போம் போல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, படித்தா எல்லாருக்கும் மார்க் வரதான் செய்யும். இதெல்லாம் நீ சொல்கிற சும்மா விளையாட்டுத்தனமான வார்த்தை. நான் இப்போ மைண்ட் வாய்ஸ்லான்னு பேசினேன், உனக்கு எப்படிடா காட்டுச்சு? அதெல்லாம் எனக்கு கேட்கும். இவனை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. டீச்சர், எப்படி இருக்கீங்க? சரியா போச்சு. என்ன எங்கம்மா வந்திருக்காங்க? இவங்க ஏன் வந்தாங்க? காலையில பேசிட்டு இருக்கல கூட பூமரிச்சிட்டே நாங்க வரதா இருந்துச்சு. இவங்க இப்போ வந்து நிக்காங்க. இப்போ நான் என்ன செய்ய போறேனோ தெரியலையா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் தான் கிளாஸுக்கு வரணும்னு வந்திருக்கேன், பாத்துக்கோங்க. ஓ, அப்படியா? பரவாயில்லையே. என்னாச்சு டீச்சர், பரவாயில்லையேன்னு கேக்குறீங்க? இவங்களுக்கு என்னாச்சு? பிள்ளை 10 மார்க் தான் எடுத்திருக்கா. அப்படி இருக்கையில நல்லா சந்தோஷமா வந்திருக்காங்க. டீச்சர், உங்கள்கிட்ட தான் பேசுறேன். என்ன தீபி நல்லா படிக்கிறாளா? இப்போ முன்னுக்கு வர நல்லா படிக்கிறா போலையே. என்ன சொல்றீங்க? ஆமா டீச்சர், இப்ப படிப்புல நல்லா ஆயிருக்க. நான் தான் பாக்குறேன் கண் கூட. நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே. மார்க் ஷீட்லாம் பாத்தீங்களா? பின்ன பார்க்காமையா? அழகா எடுத்திருக்காள மார்க்கு. நான் இங்கிலீஷ்ல அவன் இத்தனை மார்க் எடுப்பான்ட்டு நினைச்சு கூட பார்க்கல. பூமாரியோட கூட்டிட்டாள. என்ன பூமாரியோட
ஸ்கூல்ல கூட்டிட்டாளா? ஆமா. என்ன டீச்சர், நீங்க தான் பேப்பரே திருத்திருக்கீங்க, உங்களுக்கு நினைவு இல்லையோ? தீபி, உன் பேப்பர் எடுத்துட்டு வாங்க. ஏய், என்னடி தீபி நீ மட்டும் வந்து நிக்க? டீச்சர் பேப்பரோட வாங்குறாங்க, போய் எடுத்துட்டு வாடி. நீ ஏமா வந்த ஸ்கூலுக்கு? ஏண்டி, முதல் தடவை இவ்வளோ மார்க் எடுத்திருக்க, டீச்சரை பார்த்து 2 வார்த்தை பேசணும்னு எனக்கு மனசுல கிடந்து அடிச்சிட்டு கிடந்தது, அதான் வந்திருக்கேன். நீ என்னன்னு பார்த்தோம்னா ஏன் வந்தேன்னு கேட்க? ஏய் தீபி, பேப்பர் எடுத்துட்டு வாங்கல்ல. டீச்சர், அது வந்து டீச்சர் பேப்பர் வந்து தொலைஞ்சு போச்சு டீச்சர். தொலைஞ்சு போச்சா? அது எப்படி தொலைஞ்சு போகும்? ஏய் தீபி, என்னடி சொல்லிட்டு இருக்க? காலையில தானே சைன் வாங்கிட்டு வந்த, தொலைஞ்சு போச்சுங்கிற? என்ன சைன் வாங்கிட்டாளா? ஆமா, சைன் வாங்கிட்டு தானே வந்தா, நல்ல மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிட்டு என்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கிட்டு வந்தாள. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, காலையில தான் வந்தா. பூமாரி, உங்க சித்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க? தீபி உன்னோட நிறைய மார்க்கா? அதான் எனக்கே புரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையா. அவ பேக்கை செக் பண்ணுங்க, பேப்பர் இருக்கான்னு எடுத்து கொண்டு காட்டுங்க. சரி டீச்சர். அதுல ஒண்ணும் இல்ல, அதை யாரும் தொடாதீங்க. அதை யாரும் தொடவே வேண்டாம். உன் மார்க் என்னன்னு உங்க அம்மா கிட்ட நானே சொல்லிடுறேன். 100க்கு 10 மார்க். என்ன டீச்சர் சொல்றீங்க? 100க்கு வெறும் 10? அவ்வளவுதான் எடுத்திருக்கா. வேற எப்படி பேப்பர்ல நிறைய மார்க் வந்துச்சு? எத்தனை மார்க்? டீச்சர், தீபி பேப்பர் கிடைச்சிட்டு. சரியா போச்சு, இன்னைக்கு நம்மள வச்சு செய்ய போறாங்க. என்ன தீபி இதெல்லாம்? 100ன்னு போட்டு வச்சிருக்க, 10 மார்க் தானே எடுத்த. கூட ஒரு 0 யார் போட்டா? ஏய், என்னடி நடக்குதுங்க? டீச்சர், எங்க அம்மா நிறைய மார்க் எடுக்கட்ட கடுமையா அடிப்பாங்க, அதனால தான் நான் அப்படி செஞ்சேன். சாரி. ஓ, சாரி எல்லாம் தூக்கி குப்பையில போடு. என்ன பழக்கம் இது? உன்னை பார்த்து நாளைக்கு வேற பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணாதுங்க. இது என்னம்மா இதெல்லாம்? ஏய் தீபி, என்ன வெள்ளடி செஞ்சு வச்சிருக்க? திமிரு பிடிச்சவன். முதல்ல நினைச்சேன் டீச்சர், நான் இவ எப்படி பூமாரியை விட நிறைய மார்க் எடுத்தான்ட்டு டவுட்டா தான் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இப்பதானே தெரியுது இவ என்ன வேலை பார்த்திருக்கான்ட்டு. பாவம் தீபி, அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். தேவையில்லாம நீ பாவம் பார்த்து அவ கூட சேர்ந்து மாட்டிக்கிடாத, கொஞ்சம் அமைதியாரு. இல்ல அசோக், அது வந்து போய்லாம் ஒன்னும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அமைதியாருங்கல்ல. வெளியே போ, கிளாஸ்க்குள்ள இனிமே நின்று அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டீச்சர், நான் தான் சாரி சொல்றேன்ல, அந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோங்க. ஒன்னெல்லாம் மன்னிக்கலாம் முடியாது, வெளியே போனேன். கூட்டிட்டு போங்க, இவ இனிமே இந்த கிளாஸ்க்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். ஏய், ஏன்டி மானத்தை வாங்குற? ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து இங்க பாருடி. தீபி, என்ன ஒன்னாலதான் வந்துச்சு, பூமாரி சித்தி தானே வரேன்னு சொன்னாங்க, நீ எதுக்கு வந்தியா? ஓ, உன் புட்டெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் பூமாரி காலையில இருந்து ஐஸ் வச்சு கூட்டிட்டு இருந்தியோ? அவளுக்கு கொஞ்சம் வேலை எட்டுன்ட்டு நான் வந்தேன். இப்பதானே தெரியுது உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம். வீட்டுக்கு வா, உன்னை தோலை உரிச்சு தொங்க போடுறேன் பாரு. அழுவது பாட்டு என்ன வெள்ளடி பார்த்து வச்சிருக்க? வெக்கமா இல்ல? 10 மார்க் எடுத்திருக்க. தெரியாம பண்ணிட்டேன், சாரி. தெரியாம பண்ணியா தெரிஞ்சு பண்ணியோ, இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கண்டிப்பா உனக்கு அடி இருக்கு. ஏன் தீபி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? படிச்சு எடுக்கலாம்ல இந்த மார்க்க. இந்த மாதிரி ஃப்ராட் தரம் பண்ணி உனக்கு இந்த மார்க் தேவையா? அம்மா கிட்ட அடி வாங்குறேன்ற பயம் இருக்குல்ல. அப்ப எக்ஸாம் வைக்கல நல்லா படிச்சுட்டு வரேன்ன. உன் கூட தானே பூமாரியும் இருக்கா, அவ நல்லா தானே படிச்சுட்டு வர்றா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான் டீச்சர், அவதான் எனக்கு இப்படி சொல்லி தந்தா. டீச்சர், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவ சும்மா சொல்றா அவளை மாட்டி விடணும்ட்டு. டீச்சர், நான் அப்படி செய்ய கிடையாது. அவளை பத்தி எனக்கு தெரியும், அவள் அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது. இவள்கிட்ட தான் அந்த திருட்டு புத்தி எல்லாம் இருக்கு. இவளை நல்லா கடந்து அடிங்க, அப்பதான் இவ திருந்துவா இனிமே. என்ன இது தீபி, நீ பண்ண தப்புக்கு அவளை மாட்டி விடுற. சப்போஸ் அவளை நான் அடிச்சிருந்தா என்ன ஆகுறது? டீச்சர், ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்களா, எனக்கு பயத்துல தான் அப்படி சொன்னேன். பயத்துலனா போய் சொல்லுவியா? என்ன பழக்கம் இதெல்லாம்? இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு டிசி கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன், போ இடத்துக்கு. அப்பாடா, டீச்சர் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். இங்க முறைச்சிட்டு நிக்க எங்க அம்மா கிட்ட இருந்து என்னன்னு தப்பிக்க போறேனோ தெரியலையே. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வாடி, உனக்கு இன்னைக்கு இருக்கு. பொய்யா சொல்ற பொய், உனக்காண்டி இன்னைக்கு கேக்லாம் வாங்கி வச்சிருக்க பாரு, உன்னை இன்னைக்கு என்ன செய்யறேன்ட்டு. பொய் சொல்றதும் காணாம கூட ஒரு சீரவை போட்டிருக்கேன். உன்ட்ட யார்டி ரெட் கலர் பென் கொடுத்தா? அப்பா அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்கல்ல அது. ஓ, அந்த திருட்டு வேலை பண்றதுக்கு தான் அப்பா கிட்ட பென் கட்டியோ நீ? இருடி, உனக்கு இருக்கு. சரி விடுவேன், எதுக்கு ஒரே திட்டிட்டே இருக்கியா? தெரியாம தானே பண்ணிட்டேன். எத்தனை வாட்டிடி தெரியாம தெரியாம தெரியாமன்ட்டு உன்னை மன்னிக்கிறது? இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கு, வீட்டுக்கு வந்து சேரு ஒழுங்கா.